அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். விமல் அப்படின்றவங்களுக்கு பொண்ணு தேடுறாங்க. ஒரு இளைஞன் பொண்ணு தேடுறாங்க. ரொம்ப நாளாக பொண்ணு தேடியும் பொண்ணு கிடைக்கல. சரின்னு மேட்ரிமோனியல் சைட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வரன் பார்க்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு சுவாதி அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கிடைச்சாங்க. 2 வீட்லேயும் பேசினாங்க. 2 பேரும் பார்த்தாங்க. 2 பேருக்குமே பிடிச்சி போச்சு. சரின்னு 2 பேர் வீட்லேயும் பேசி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆன 1 இயரில் என்ன செய்கிற அப்படின்னா அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறகு. அந்த குழந்தை பேர் அர்ணவ். குழந்தை விமலுக்கு முத ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம். விமல் ஒரு அட்வொகேட்டு. சரின்ட்டு குழந்தை பிறந்த 6 மாதத்தில் என்ன அப்படின்னா சுவாதி உடம்பு சரியில்லாமல் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க. இந்த நிலையில தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுவாதியோட அம்மாவும் அப்பாவும் இதுக்கு மேலே அர்ணவை விமல்கிட்ட விடக்கூடாது, ஏன்னா விமல் பார்த்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஸ்டடிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேரனை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது யாருக்கு பிடிக்கலை அப்படின்னா விமலுக்கு பிடிக்கலை. நியாயப்படி குழந்தை என்கிட்ட தானே இருக்கணும், இது எப்படி அவங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு என் பொண்ணையே நீ என்ன செஞ்சிட்ட, என்ன பண்ணேன்னு தெரில, கல்யாணம் ஆன 1.5 வருஷத்தில் என் பொண்ணை நான் இழந்துட்டேன், என் பேரனையும் நான் இழக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. விமலுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியலை. அந்த சமயத்தில் தான் விமல் போயிட்டு சரி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுவாதியோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, சுவாதிக்கு ஒரு தங்கச்சி உண்டு, அந்த தங்கச்சி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இதனால் என்ன அப்படின்னா 2 குடும்பமும் ஒன்றாகும், நம்மளுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி ஆகி போயிடும், நம்ம குழந்தையும் நம்மக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சுவாதியோட அம்மா அப்பா கிட்ட பேசும்போது சுவாதியோட அம்மா அப்பாவுக்கு முதல்ல சம்மதிக்காமல் இருந்தாலும் அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேரனுக்காக சம்மதிக்கிறாங்க. இதை போயிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுவாதியோட தங்கச்சிகிட்ட கேட்கும்போது சுவாதியோட தங்கச்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா எனக்கு இதிலலாம் சம்மதம் இல்லை, ஏன் அப்படின்னா நம்ம அக்காவே இவர் என்ன பண்ணாரோ தெரில, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே நானும் போய் என்ன செய்ய விரும்பலை, கஷ்டப்பட விரும்பலை, அவரை வேணால் என்ன செய்கிற அப்படின்னா வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, அர்ணவா வேணால் நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வீட்டில் வச்சு நம்மளே வளர்த்துக்கிடலாம், அர்ணவா வேணால் நம்ம அங்கே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறார். சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியோட அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் விமலுக்கு என்ன பண்ணன்னு தெரியலை, எப்படியாவது பையன் தான் கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் ஒரு அட்வொகேட்டு. அப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போடுறாரு, குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும், வேறு என்னால் குழந்தை பிரிஞ்சில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்திலேயே இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா விமலுக்கு ராகினி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட என்ன செய்கிறார் அப்படின்னா பழக்கம் ஆகுது. அவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இதுக்கிடையில் ராகினிக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் என்ன அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை. சரின்னு இவர் பார்த்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா 2 பேருமே கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணின ஒரு 6 மாதத்துலேயே கோர்ட்லேருந்து கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வருது, குழந்தை முறைப்படி அப்பா கிட்ட தான் இருக்கணும், அதனால அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி இவங்க சுவாதியோட அம்மா அப்பாவுக்கு இதை குழந்தைய விட்டுறதுல மனசு இல்லை, இருந்தாலும் ஏதாவது ஒரு கோர்ட்லேருந்து இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா விடுறாங்க. கோர்ட்டில் சொல்கிறாங்க குழந்தைய நீங்கள் டெய்லி கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், வாரத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குழந்தைய நீங்கள் நேராக பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு பொது இடத்துல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா விமலும் முதல்ல குழந்தை தன்கிட்ட வரும்போது என்ன செஞ்சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தார், நம்மக்கிட்ட குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்குறாரு. குழந்தைய என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே நல்லா பார்த்துக்கிறாங்க 2 பேருமே. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு ஒரு 6 மாதத்துலேயே ராகினி என்ன செய்கிறாரு அப்படின்னா கன்சீவ் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு அழகான ஆண் குழந்தை அவங்களுக்கும் பிறகு. இப்போ அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர், மொத்தம் 5 பேர் ஆகிட்டு, ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது, இதுக்கிடையில் சுவாதியோட குழந்தை ஒன்று இருக்குது, அப்புறமே இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்த ஒரு 4 மாதத்தில் சுவாதியோட அம்மா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி அர்ணவ் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து டேப்பில் அடிபட்டு தலையில் பயங்கரமாக அடிபட்டு
ஒரே வாந்தியாக எடுத்து அதுக்கப்புறவு லூஸ் மோஷன்லாம் போய் குழந்தை என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபோன் வருது. இவங்க ஸ்வாதியோட அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடித்து பிடிச்சி அங்கே போகிறாங்க. அந்த குழந்தை என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இறந்து அந்த குழந்தைக்கு அவசரமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இறுதி சடங்கு நடத்துகிறாங்க. என்னடா 4 வயசு குழந்தைக்கு இது ஏன் இவ்வளோ அவசரமாக இறுதி சடங்கு நடத்தணும் அப்படின்னு அங்கே யாருக்கும் ஒன்றும் புரியலை. சரின்னு ஸ்வாதியோட தங்கச்சி என்ன செய்கிறா அப்படின்னா பக்கத்தில் போய் குழந்தைய பார்க்குறா. குழந்தையோட தலைலாம் ஒரு மாதிரி ரொம்ப நெளிஞ்சிருக்கு. ஒரு வேளை டேப்பில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்களா, டேப்பில் அடிபட்டாலும் இந்த அளவுக்கா தலையில் வந்து அடிபடும். சரின்னு சொல்லிட்டு கை கால்லாம் பார்க்குறாங்க. கை கால்லாம் அங்கங்கே என்ன செய்கிற அப்படின்னா ஒரு மாதிரி தடுப்பாக இருக்குது. ரத்தம் கண்ணி போய் இருக்குது. காலெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏதோ மாதிரியா இருக்குது. இதனால் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா டவுட் வந்து இவங்க பக்கத்து ரூமில் போயிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்வாதியோட தங்கச்சி போலீஸ்க்கு கால் பண்ணி உடனே வந்து கூப்பிட்றாங்க. எனக்கு வந்து இந்த எங்கள் அக்கா பையனோட இறப்புல வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது, அதனால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த இதெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணாங்க. ஆனால் ஸ்வாதியோட தங்கச்சி என்ன செய்யலை அப்படின்னா விடலை. அப்புறம் வந்து போலீஸ் வந்து பேசிட்டு நாங்கள் வந்து இந்த பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் போலீஸுக்கு அந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறமே போலீஸுக்கே அவ்வளோகான அதிர்ச்சி. என்ன அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அவ்வளோ தூரம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சித்திரவதை பண்ணியிருக்காங்க. தோசை கல்லுலலாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சூடு பண்ணி அதில் அந்த குழந்தைய உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் கை காலெல்லாம் எப்போ பார்த்தாலும் என்ன அப்படின்னா கம்பை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கிடையில் என்ன அப்படின்னா இதெல்லாம் நடந்தது ஸ்வாதியோட அம்மா அப்பாவுக்கு எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா புரிய வருது. என்ன அப்படின்னா இவங்க நிறைய டைம் அந்த குழந்தைய பொது வெளியில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் போய் பார்த்தாலும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தூரத்தில் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா குழந்தைய காட்டியிருக்காங்க. பக்கத்தில் வந்து கூட என்ன செய்ய விடலை, தொட்டு பார்த்து பேச எதுவுமே செய்ய விடலை. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம இனிமேல் எதுவும் பேச முடியாது அப்படின்னு. அதுமாதிரி வீடியோ கால் பேசி ஆடியோ கால் எதுவும் பேசினாலும் அந்த பையனை என்ன அப்படின்னா மியூட் போட்டு வச்சுட்டு முகத்தை மட்டும்தான் பார்க்க விட்டுருக்காங்களே தவிர அந்த குழந்தையோட கை கால்லாம் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, அப்புறம் காலில் தலையிலலாம் மங்கிக்குள்ளா, காலெல்லாம் சாக்ஸு, நல்லா கீழே வரைக்கும் இருக்கிற ஃபேண்ட், அந்த குழந்தையோட வெளியில் ஒரு உடம்புல இருந்து ஒரு பார்ட்ஸ் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இக்கடையில் அந்த குழந்தை வீடியோ கால் பேசும்போது இல்லை யாருக்கிட்டையாவது சொல்லிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எப்போவுமே உம்முன்னு தான் இருக்குமா. அந்த குழந்தைக்கு வந்து சூடு அவ்வளோகான வச்சுருக்காங்க. பார்த்து அப்படின்னா குழந்தையோட எலும்புகள்லாம் என்ன அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தையோட எலும்பெல்லாம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ரொம்ப நொறுங்குற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா போலீஸ் அவங்களோட வீட்டில் போயிட்டு மறுபடியும் சரி இதில் யாருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு நம்ம வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா விமலோட அம்மாக்கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. விமலோட அம்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து சரி கிடையாது சார், அவங்க அம்மாவும் இப்படி தான் ஆள் பார்க்க ஒல்லியாக இருந்துட்டு கல்யாணம் ஆன 6 மாதத்தில் என் பையனை இப்படி பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் இந்த பையனும் அதே மாதிரி தான் கொஞ்சம் மூளை வளர்ச்சிலாம் இல்லாமல் இருக்கான் சார். இந்த பையனை வச்சு எங்களால் ஒரு பிரயோசனமும் இல்லை, ரொம்ப மோசம் சார், இருந்த இடத்துலையே எல்லாமே பண்ணிடுவான். இதுக்கிடையில ஏதோ என் மருமக 2வது கல்யாணம் பண்ணின ராகினி தான் அவனை ஏதோ நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா காப்பாற்றுறதுக்காக இவங்க எல்லாமே பேசியிருக்காங்க. போலீஸுக்கு வந்து அந்த இடத்துல சந்தேகம் வந்திருக்கு. என்ன தான் இருந்தாலும் இறந்த பையனாக இருந்தாலும் பேரனாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, இப்படி இந்த மாதிரி என் பேரன் போயிட்டான் சார், இந்த மாதிரி எனக்கு அவன் இழப்பு தாங்க முடியலை அப்படி இப்படின்னு சொல்லாமல் அந்த பையனை பற்றியே தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 4 வயசு பையனுக்கு என்ன தெரியும், அந்த 4 வயசு பையனை தான் குறை சொல்லியிருக்காங்க. விமல்கிட்ட போய் கேட்கும்போது விமலும் ஆமாம் இந்த டேப்பில் எங்கனக்குள்ளே அடிபட்டுட்டு இங்கே பாருங்கள் வாமிட்டு அப்படின்னா, ஆனால் அங்கே பார்த்தா ஒரே சிகப்பு கரையாக தான் இருந்திருக்கு. பாத்ரூமில் வாமிட் பண்ணுறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அந்த பையனை அடித்து அந்த பிளட்டு வந்திருக்கு, அந்த ரத்தம் தான் அங்கே இருக்குது. அப்போ தான் போலீஸே பார்க்காங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க. இந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு அவங்களோட இதுக்கிடையில் என்ன அப்படின்னா அந்த ராகினியோட தங்கச்சி வந்து வாண்டடாக போய் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா போலீஸ்கிட்ட போய் பேசியிருக்கா.
என்ன அப்படின்னா, சார் என் குழந்தை ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது, இப்போ ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு தாயானவ வந்து இன்னொரு குழந்தைய எப்படி சார் இப்படி வந்து பண்ண முடியும்? எல்லாரும் என்ன அப்படின்னா, எங்கள் அக்காவே வந்து இப்போ குத்தம் சொல்கிறாங்க. சார் இது எந்த விதத்தில் சார் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சொல்கிறத வச்சு தான் போலீஸுக்கே புரிஞ்சிச்சு. அப்போ எல்லா தப்பும் யாரோடது அப்படின்னா ராகினி மேலே தான் தப்பு. ராகினிகிட்ட போய் கேட்டதுக்கு என் குழந்த போயிருச்சே, என் குழந்தைங்கள விட நான் அவளோட குழந்தைய தானே நான் அப்படி பார்த்தேன் அப்படி இப்படின்னு அழும்போது அவங்க ரொம்பவும் அழலையாம். இதுக்கிடையே என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் எல்லாருக்குமே தான் அந்த கேஸில் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த பையனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ராகினி வந்து எதுக்காக வந்து இப்படி பண்ணினேன் அப்படின்ற எந்த ஒரு விதத்துலேயும் வந்து வெளியில் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம ஸ்வாதியோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விமலுக்கு வந்து நிறைய வந்து சொத்து உண்டு. அந்த சொத்து வந்து தான் பேரன் வந்து பேரன் இருக்கிறதுனால பேரனுக்கு வந்து நிறைய போகுமோ அப்படின்ற எண்ணத்தில் வந்து ராகினி இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து ராகினி வாயிலேருந்து இன்னமும் எந்த விதமான ஒரு பதிலுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும். இது ஃபுல்லாகவே விமலோட சப்போர்ட்டில் தான் வந்து ராகினி வந்து பண்ணியிருக்காங்க. விமலோட சப்போர்ட்டுன்னு சொல்கிறத விட அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட சப்போர்ட்லேயும் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு காரியத்தை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த விஷயத்துல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஒரு சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்கள வந்து அன்பு காட்டுறது அப்படின்றது அவங்களோட ஜீன்லேருந்து வந்த குழந்தைங்க மேலே தான் அதே அளவுக்கு அதிகமான அன்பு வந்து வைப்பாங்களாம். மற்ற குழந்தைங்க மேலே வைக்கிறத விட இந்த குழந்தைங்க மேலே அதிகமாக வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். தன்னோட குழந்தை அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து இந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைய பிடிக்காமல் இருக்கலாம், தான் குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் வந்து சொல்கிறாங்க. எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு பிடிக்கலை அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா அந்த குழந்தைய வந்து அவங்களோட தாத்தா பாட்டிகிட்ட வந்து விட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க தான் முதல்ல வந்து வளர்த்துருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தி அந்த குழந்தைய வந்து கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சைக்கோவால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த அளவுக்கு இறங்க முடியும் அப்படின்ட்டு இந்த கதை வந்து இதோட முடிஞ்சிருச்சு.